இன்றைய மன்னா சங்கீதம் 57 முதல் வசனம். சங்கீதம் 57 முதல் வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மைய நாத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகட்டும், அது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன். தாவீது சொன்ன அல்லது தாவீது பாடின ஒரு சங்கீதம். தாவீது கர்த்தரை நோக்கி சொல்றாரு, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். எப்பொழுது இந்த சங்கீதத்தை பாடினார் என்றால், சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில ஒளிந்து கொள்ளும்போது, மறைந்து கொள்ளும்போது இப்படியாக பாடுகிறார். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உடைய செட்டைகளின் வந்து நிழலிலே அடைவேன். ஒரு கடினமான காலத்துல ஜீவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கூப்பிட்டது மாத்திரம் இல்ல, இந்த தீங்கெல்லாம் என்னை விட்டு கடந்து போகும் வரைக்கும் உம்முடைய செட்டைகளின் கீழே வந்து அடைவேன். தாவீது சரியான காரியத்தை செய்தார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தரின் செட்டைகளின் கீழாய் வந்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட நெருக்கமான நேரங்களில அல்லது உங்களுடைய போராட்டமான பிரச்சனையான நேரங்களில ஒரு செட்டைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய உன்னதமான தேவனுடைய செட்டைகள். நீங்கள் வந்து அவருக்கு கீழே மறைந்து கொள்ளலாம், அடைக்கலமாக்கி கொள்ளலாம், ஒளிந்து கொள்ளலாம். அது மாத்திரம் இல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இரக்கம் செய்கிற தேவன். வேதத்துல சொல்லப்பட்டிருக்க, அவர் கிருபையும் மனதுருக்கமும் நிறைந்தவர். அவர் இறங்குவார், உங்களுக்கு இரக்கம் செய்வார். இதுக்குரிய அடுத்த வசனத்தை நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 57:1 நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கும் அவர் ஒரு மறைவிடத்தை தருவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய செட்டைகளின் கீழாய் வந்து அடைகிறோம். இயேசு என்கிற நாமத்துக்குள்ளாக மறைந்து கொள்கிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிட உங்களுடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறோம். நீர் எங்களுக்கு இறங்காவிட்டால் யார் எங்களுக்கு இறங்க முடியும்? நீர் கிருபையும் மனதுருக்கும் நிறைந்தவர், மனதுருகுகிற தேவன். ஒவ்வொருவருக்காகவும் மனதுருகுவீராக. சவுலுடைய கைகளுக்கு எப்படி தாவீதை தப்பு வைத்தீங்களோ, அதே போல பொல்லாத போராட்டங்கள், பிரச்சனைகளின் கைகளுக்கு இவர்களை விலக்கி காப்பீராக. ஒரு தீங்கும் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வாதி வழிநடத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார்.